வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீன ராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வந்து வக்ரமாகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் நல்லது எது, கெட்டது எது, உயர்வு, தாழ்வு, இன்பம், துன்பம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து வந்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா என்ன மனசுக்குள்ளே இருக்குன்னு அடுத்தவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க. அந்த அளவு ஒரு தன்மை இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட கஷ்டங்கள். அது குறிப்பாக இந்த கடைசி 2.5 வருஷத்தில் பாருங்க, என்ன நம்ம பேசினாலும் அடுத்தவங்க அதை தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னர் பாருங்க, நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு எட்டிக்கு போட்டியாகவே சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகிறதுல ஒரு தடைங்க. நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி உத்தியோக தொழிலையும் பாருங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் சரியாக வரல. எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம். யாரை பார்த்தாலும் இவங்க நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே, நம்மளை ஏமாத்துறாங்களோ, நம்ம கெடுதல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் பாத சனியாக போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாங்க. குருவும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் உங்களோட 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடத்துலேருந்து நல்ல ஸ்தானங்களான 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குறாரு. அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம். 7.5 சனியோட பாத சனியில் வந்துட்டீங்க. கொஞ்சம் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து வர்றனால உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குங்க. உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ குடும்பத்தோடு நீங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டேன். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலைங்க. எப்பயுமே கும்பராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 2.5 வருஷ காலமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் நல்லாவே வருங்க. ஆனால் புதுசாக நீங்கள் எந்த வாக்கும் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்க. ரொம்ப நாளாக ஒரு 7-8 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம்ங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல பணவரவு அப்படிங்கிற உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார். அப்போ 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்துக்கு ஒரு
வரவு, புது வரவு, அது குழந்தையா இருக்கலாம், உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4, 8, 11 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு என்ன ஆகுனா, இது நாள் வரைக்கும் யாரோ எப்பயோ பணம் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, நீங்களே கடன் வாங்கி தான் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி குடும்பத்தை பற்றி பேசினாவே நீங்கள் மெல்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி நீங்கள் உங்களுக்கு அவசர தேவைன்னு கேட்கும்போது அந்த பணத்தை கொடுக்காம உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாங்க. இப்போ அந்த பணம் உங்களை தேடி வருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படும். அதே மாதிரி வீடு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. குருவோட அருளும் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது கட்டாயம் சொத்துக்கள் வாங்கலாம். ஆனால் சொத்துக்கள் வாங்கும்போது அது வந்து வில்லங்கங்கள் இல்லாத சொத்தாக தான் இருக்கா, நம்ம பார்த்து பில்டிங்க்கு விடுற இன்ஜினியர் வந்து நல்ல ஆள் தானா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுலே ஆகட்டும், ஒரு நிலம் வாங்குறதாகவும் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடியுங்க. அதே மாதிரி நீ அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அம்மா வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் கட்டாயம் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். உங்களோட ஜாதகத்தில் ராகு நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒரு சில கும்பராசிக்காரங்க பாருங்கள், இப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குறனால ஒரு மரண பயம், அதாவது நமக்கு இதுவாயிருமோ, நமக்கு அதுவாயிருமோ, நம்ம வண்டியில் போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நம்ம மேலே மோதிடுவாங்களோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதீத கற்பனைக்கு போவாங்க. இதெல்லாம் வேண்டாம், ஒதுக்கிடுங்க. உங்களுக்கு ஆயுள் கெட்டி சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆயுள் தீர்க்கமாக தாங்க இருக்கும். ஆயுள் பங்கம் எதுவும் வராது, நல்லபட தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலர் இப்போ புதுசாக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயில் சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அந்த உயில் பங்கு பாக பிரிவினை எல்லாம் பண்ணி இப்போ உயில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ லாபம் குறையும்னு எடுத்துக்கிட்டாலும் குருவோட பார்வையும் 11ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ சூப்பரான 5ஆம் இடத்துல இருந்து குருவும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறனால அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா லேட்டாக கொடுத்தாலும் அது பெர்மனண்ட்டாக இருக்க மாதிரி கொடுப்பாரு. குருவும் நிறைய கொடுப்பாரு. அப்படிங்கும்போது லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலை கிடையாதுங்க. பண வரவு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருந்தும் சனி பகவான் உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறார். அப்படிங்கும்போது உங்களோட கடன் பிரச்சனை 5 வருட காலமாக ஏற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக தீரும். ப்ளஸ் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது இப்போ உட்கார்ந்து மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. உங்கள் எல்டர் பிரதருக்கு திருமணம் லேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 11ஆம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடங்க. அவங்க நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் நிறைவேறதுக்கான சூப்பரான காலகட்டமாக இருக்குது. இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை நீங்கள் சூப்பராக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க. அதே மாதிரி புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.